இந்த திமுக இல்லை என்று சொன்னால், கலைஞர் என்ற ஒரு ஜீவன் இல்லை என்று சொன்னால் எவனும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்க மாட்டான். இல்ல பெரியார் வந்து எல்லாமே உங்க உட்பட எல்லாம் மாத்திரது அவங்க தானே அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கட்சிக்கு கிரெடிட் எடுத்து பாத்துக்கிறாங்க. பட் வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு, உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. இந்தியாவில கல்வி வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னோட தாத்தா கொள்ளுப்பாடி எல்லாம் படித்ததுக்கு காரணம் பெரியார் கிடையாது. அவங்களுக்கு பெரியார் வயசுக்காரங்க. பெரியாருக்கு முன்னாடியே கல்வி வந்தது. எப்படி வந்தது? அப்ப ரெட்டைமலை சீனிவாசன் போய் காலேஜ்ல படிச்சாரு. யார் கட்டின காலேஜ்? பிரிட்டிஷ் கட்டின காலேஜ் தானே. அப்ப பிரிட்டிஷ் எதற்காக இங்க வந்து காலேஜ் கட்டினாங்க? நமக்கு வந்து கல்வி கற்று தர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு அவசியமே இல்ல. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா மனிதரும் சமம்னு உண்மையிலே நினைச்சாங்க. எல்லா பிரிட்டிஷும் நினைக்கல. பிரிட்டிஷ்ல சில பேர் அப்படி நினைச்சாங்க. எல்லா மனிதரும் சமம், எல்லாருக்கும் ஒரே விதமா கல்வி இருக்கணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இங்கே படிச்சுட்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எப்படி போய் யூரோப்ல படிச்சாரு. இங்கதான் மெட்ரிகுலேஷன் வாங்கினாரு. அந்த மெட்ரிகுலேஷன் எப்படி யூஎஸ்ல யூகேல எல்லாம் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா, அந்த காலத்துல இன்டர்நேஷனல் எஜுகேஷன் கொடுத்தாங்க. எப்படி இங்க படிச்ச அம்பேத்கர் போய் கொலம்பியா யூனிவர்சிட்டியில படிச்சாரு. இங்க இருக்கிற டிகிரிக்கு அங்க வேல்யூ இருந்தது. யார் உருவாக்குறது? இந்த சிஸ்டம் பிரிட்டிஷ் உருவாக்குற சிஸ்டம். எதற்காக உருவாக்குனாங்க? சுயநலத்துக்காக உருவாக்கல. பாத்தீங்களா, கல்வி நாங்க உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படின்னு அவங்க சொல்லல. எங்கேயோ எப்பயோ கல்வியை கொடுத்துட்டு நான் கொடுத்தது கூட தெரியாம அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் இல்ல, ஒரு சிலை இல்ல, அவங்க பேர்ல எதுவுமே இல்லைங்க. லார்ட் மெக்கலேன்னு சொன்னா ஒரு வில்லன் மாதிரி நம்ம சொல்லுவாங்க. ஆனா அவர் விதைத்து அவர் போட்ட விதை மரம் தான் நாங்கெல்லாம். அவ யாருக்கும் இங்க இருக்கிற யாருக்கும் நாங்க நன்றி விசுவாசம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கும் வந்தவங்க இவ்வளவு செய்துட்டு போயிருக்கான், நீங்க தூண்டு தான் செய்திருக்கீங்க. அதுக்கு மேல நீங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறீங்களே. இதுக்கு மேல நீங்க செய்ய வேண்டாம். நாங்க ஓட்டு போட்டு எல்லாம் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம். இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்தவங்க எவ்வளவு செய்துட்டு போயிருக்கா, ஓட்டு வாங்கிட்டு வந்த நீங்க எவ்வளவு செய்யணும்னு கேள்வி எங்களுக்கு வரும் இல்லையா?